தமிழக சைபர் கிரைம்ல இருந்து ஒரு முக்கியமான எச்சரிக்கை பதிவு வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஜம்ப்டு டெபாசிட் ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஜிபே மூலமா ஜிபே, ஃபோன்பே மாதிரி யூபிஐ மூலமா ஒரு டெக்னிக்கலான மோசடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஸ்கேமர். ஸோ இதுலேருந்து உஷாரா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த ஜம்ப்டு டெபாசிட் ஸ்கேம் அப்படின்றது என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியாத நம்பர்லேருந்து ஜிபேல உங்களுக்கு அமௌண்ட் அனுப்பிச்சி விட்ருவாங்க. எக்ஸாம்பிள் உண்மையிலே அமௌண்ட் வரும், 5000 ருபீஸ் உங்களுக்கு வரும். உங்களுக்கு எஸ்எம்எஸும் இந்த மாதிரி 5000 கிரெடிட்னு உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும். நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உண்மையிலே 5000லாம் டெபாசிட் ஆகிருக்கும். ஆனால் அதே நபர் உங்களுக்கு ஜிபேயில் மறுபடியும் அந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ரிக்வஸ்ட் அனுப்புவார். அந்த ரிக்வஸ்ட் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட பின் நம்பரை போட்டு நீங்கள் அந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணீங்கன்னா, அவங்க அனுப்புன ரிக்வஸ்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் பே பண்ணும்போது உங்களுக்கு அந்த 5000 ரூபாயை விட அதிகமான அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துருவாங்க. ஸோ இந்த ஸ்கேமில் உஷாராக இருங்க. அப்படி ஏதாவது ரிக்வஸ்ட் வந்துச்சுன்னா ஒரு 15 to 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அன்ஆத்தரைஸ்டான பேமெண்ட் ரிக்வஸ்ட் வந்து அதில் கேன்சல் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நிதானமாகவே நீங்கள் வந்து அவங்களுக்கு அனுப்ப வேண்டிய அமௌண்ட்டை அனுப்பிச்சிக்கலாம். மோசடி பண்ணுறவங்க இப்படி ஒரு டெக்னிக்கலான மோசடியை இப்போது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா முன்னாடி வந்து உங்கள் பேங்க்கில் அமௌண்ட்டு வராமையே டெக்ஸ்ட்டில் வெறும் 5000 பெய்டுன்னு மெசேஜ் பண்ண மாதிரியே ஜிபேயில் வரும் இல்லையா, அப்படியே டெக்ஸ்ட் டிசைன் மாதிரியே அனுப்பிச்சி விடுவாங்க. அதை பார்த்து உண்மையிலே அமௌண்ட் வந்துருச்சுன்னு ரிட்டர்ன் பண்ண மோசடிலாம் நம்ம நடந்திருக்கு, நம்மளுமே நிறைய பேசியிருக்கோம். பட் இப்போது உண்மையிலே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு 1000 ரூபாய் கிரெடிட் பண்ணுறாங்கன்னு வைங்க. 1000 ரூபாய் கிரெடிட் பண்ணிவிட்டு பேமெண்ட் ரிக்வஸ்ட்டில் 10,000 ரூபான்னு போட்டிருப்பாங்க. பட் நம்ம அதை கவனிக்காமல் ரிட்டர்ன் அனுப்பிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 9000 எக்ஸ்ட்ரா அவருக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் இதை வந்து வேற மாதிரி டெக்னிக்கலாக அவங்க வந்து ஏமாத்துறாங்க. இதுக்கு பேர் ஜம்ப் டெபாசிட் ஸ்கேம் அப்படின்னு காவல்துறை தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கேம்லேருந்து கண்டிப்பாக உஷாராக இருங்க. இதுக்கு முன்னாடியே இது ரிலேட்டடான ஸ்கேம்ஸை நம்ம பேசியிருக்கோம். அது என்னன்றதையும் ஃபுல்லாக பாருங்கள். இதில் ரொம்ப முக்கியமாக அவங்க சொல்லியிருக்கிற எச்சரிக்கை பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு அமௌண்ட் டெபாசிட் ஆகிடுச்சுன்னு ஒரு எஸ்எம்எஸ் வருது இல்லையா, அந்த எஸ்எம்எஸ்ஸை கிளிக் பண்ணும்போது அது டேரெக்டாக பேங்க்கோட அப்ளிகேஷனுக்கு தான் போகும். ஸோ பேங்க்கோட அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறதுக்காகவே நீங்கள் பின் போடுவீங்க. ஸோ அதெல்லாம் தவறுங்க. இப்படி ஏதாவது எஸ்எம்எஸ் வருது, தெரியாத ஒரு நபர் உங்களுக்கு இப்படி அமௌண்ட்டை வந்து அனுப்பிச்சிட்டார் அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வருது, ஜிபேல வருது அப்படின்னா அவங்க அனுப்புகிற லிங்கையோ இல்லை உடனே வந்து அதை கிளிக் பண்ணி செக் பண்ணாதீங்க. ஒரு 15 to 30 மினிட்ஸ் கழிச்சு செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒருத்தருக்கு அனுப்ப வேண்டிய அமௌண்ட்டை சம்மந்தமே இல்லாமல் இன்னொருத்தருக்கு அனுப்பிச்சிட்டிங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை வாங்குறதுக்கான ப்ராசஸுமே இருக்குது. சப்போஸ் நீங்கள் யாருக்காவது தப்பாக பேமெண்ட் அனுப்பிட்டீங்க அப்படின்னா ஒன்று சம்மந்தப்பட்ட அந்த யூபிஐ ஆப்லேயே போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா www.npci.org.in வெப்சைட்டில் யூபிஐ டிரான்சாக்ஷனில் டிஸ்பியூட் ரெட்ரஸல் மெக்கானிசம் ஆப்ஷனில் போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும். யாருக்கு சென்ட் பண்ணீங்க, என்ன இஷ்யூன்னு எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணணும். அது எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா உங்கள் அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகும். இல்லைனா நீங்கள் தெரியாத நபருக்கு தெரியாமல் அனுப்பின அமௌண்ட்டை கிளிக் பண்ணால் ஒரு டிரான்சாக்ஷன் ரிசிப்ட் ஓப்பன் ஆகும். அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட எப்போ அந்த டிரான்சாக்ஷன் பண்ணீங்க, யாருக்கு தப்பாக அனுப்புனீங்கன்ற டீட்டெயிலை மென்ஷன் பண்ணி ரிக்வஸ்ட் லெட்டர் ஒன்று எழுதி 3ஐயும் சேர்த்து 48 ஹவர்ஸ்க்குள்ள 48 மணி நேரத்திற்குள்ள பேங்க்ல போய் சப்மிட் பண்ணீங்கன்னா நீங்கள் யாருக்கு தப்பாக அனுப்புனீங்களோ அவங்க அக்கௌண்ட்ல இருந்த அமௌண்ட்டை பேங்கே உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. சப்போஸ் பேங்க் அந்த அமௌண்ட்டை கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்னா www.rbi.org.in வெப்சைட்ல போயிட்டு நீங்கள் பேங்க் மேலேயே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஸோ காவல்துறையிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த தந்திரமான மோசடியில் சிக்காம இருக்கணும் அப்படின்னா நீங்களுமே வந்து ஸ்மார்ட்டான ஒரு ஆக்டிவிட்டிஸை வந்து உங்களுக்குள்ள ஏற்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, சம்மந்தமே இல்லாமல் தெரியாத ஒரு நபர்கிட்ட உங்களுக்கு அமௌண்ட் வருது, திடீர்னு உங்க அக்கௌண்ட்ல இவ்வளவு அமௌண்ட் கிரெடிட் ஆகுது அப்படின்னு ஏதாவது எஸ்எம்எஸ் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து செக் பண்றதுக்கு குறைஞ்சபட்சம் 15 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து செக் பண்ணுங்க. ஏன்னா அங்கீகரிக்கப்படாத ரிக்வஸ்ட் பண்ணுவாங்கல்ல, ரிட்டர்ன் பேமெண்ட்டுக்கு ரிக்வஸ்ட் பண்ற கோரிக்கை வந்து எக்ஸ்பைரி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணும்போது நீங்கள் பின் நம்பர் போடுறது இல்லை அன்லாக் பண்ணுறது அது எல்லாமே மேபி அந்த ஸ்கேமர்ஸ் வந்து வாட்ச் பண்ணலான்ற மாதிரி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க ரிக்வஸ்ட் அனுப்புகிறாங்க இல்லையா, அந்த ரிக்வஸ்ட்டில் பேமெண்ட் ரிக்வஸ்ட்டில் போயிட்டு பேமெண்ட்டு கொடுத்து டைப் பண்ணிவிட்டு அனுப்புறதுக்கு முன்னாடி பின் நம்பர் கேட்கும் இல்லையா, அந்த பின் நம்பரில் தப்பான ஒரு பின் நம்பரை போட்டு அந்த ரிக்வஸ்ட்டை கேன்சல் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் பேங்க் அமௌண்ட்டை போய் செக் பண்ணுங்கன்ற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
இந்த எதிர்பாராத டெபாசிட்டுகள், அதாவது தெரியாத நம்பர்லேருந்து வர்ற அந்த அமௌண்ட் டிரான்சாக்ஷன் ரிலேட்டடாக உங்கள் மொபைலில் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி பேங்குக்கே நீங்கள் வந்து கால் பண்ணியோ இல்லை நேரில் போயோ கஸ்டமர் கேர் சர்வீஸ் கால் பண்ணியோ நீங்கள் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது அமௌண்ட் உண்மையிலே கிரெடிட் ஆனாலுமே அதை வந்து ஈஸியாக நம்பிடாதீங்க. உண்மையிலே அமௌண்ட்டை வந்திருக்கு, அவர் மோசடி பண்ணக்கூடிய நபர் இல்லை அப்படின்ற மாதிரி நம்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு ட்ரிக்ஸோட ஏமாற்றக்கூடிய மோசடியில் நீங்கள் ஏமாந்துருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து 1930 கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, cybercrime.gov.inலையும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையிலே இது வந்து ஒரு வித்தியாசமான புதுவித ஸ்கேம் தான். அதுவும் ஜிபே மாதிரியான யூபிஐ ரிலேட்டடாக டார்கெட் பண்ணி ஏமாத்துறாங்க. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கு.